பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனமாரென்னை பெருவாழ்வில் முத்தனமாரென்னை பெருவாழ்வில் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதான சத்குணனேயா ஒப்பிலா மாமணி கிரிவாசா வித்தகா ஞான சத்தினி பாதா வித்தகா ஞான சத்தினி பாதா வெற்றி வேலாயுத பெருமாளே முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே வெற்றி வேலாயுத பெருமாளே. மடம் சென்னை அதில் உள்ள ஸ்ரீமத் புத்திதானந்தாஜி மகாராஜ் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறோம். அவர்கள் எவ்வளவு எளிமை என்று நமக்கு புரிகிறது. தன்னை பற்றி ஒன்றுமே கூற வேண்டாம், சுவாமிஜி என்று கூறினாலே போதும் என்று சொல்லிவிட்டார். அதனால் அவரை பற்றி நான் ஒன்றும் கூறவில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரிந்துவிடும் இப்பொழுது. हृदय कमलमध्ये राजितं निर्विकल्पं सदसदखिलभेदातीतमेकस्वरूपं प्रकृतिविकृतिशून्यं नित्यमानन्दमूर्तिं विमलपरमहंसं रामकृष्णं भजामः. निरुपममतिसूक्ष्मं निष्प्रपञ्चं निरीहं गगनसदृशमीशं सर्वभूतादिवासं त्रिगुणरहितसच्चित् ब्रह्मरूपं वरेण्यं विमलपरमहंसं रामकृष्णं भजामः. वितरितुमवतीर्णं ज्ञानभक्तिः प्रशान्तिः प्रणयगलितचित्तं जीवदुःखासहिष्णुं धृतसहजसमाधिं चिन्मयं कोमलाङ्गं विमलपरमहंसं रामकृष्णं भजामः. அகலஹில்லேன் இறையுமென்றலர் மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா அடியேன் உனடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரி சத்தி சரகணமுக்தி குருவித்து குருவர் என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முபர்க்கத்தமரரும் அடிபேண பத்து தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிறதந்தை கடவிய பச்சை புயன் மெச்சித்தரு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்திய ஒத்தை பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவிதி கொட்க கழுதொடு கழுதாட திக்கு பரிவட்ட பயிரவர் தொக்கு துகுதுக்கு துகுதுகு சித்திர பபுரிக்கு கரிகடகென போத குத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன் முதுகூகை கொட்பற்றெழு நற்பற்றுணவை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்தப்பட ஒத்து பரவல பெருமாளே. இங்கு கூடியிருக்கின்ற திருப்புகழ் அன்பர்கள் அனைவரது உள்ளத்திலும் நீங்கா இடம்பெற்று நின்றிருக்கக்கூடிய அந்த
முருகப்பெருமானது திருவடி தாமரைகளை வணங்கி திருப்புகழில் வேதாந்தம் என்ற தலைப்பில் அடியனுடைய சிற்றுரையை ஆற்ற விழைகிறேன். 6-7 மாதங்களுக்கு முன்பு அடியேன் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பரையும் காந்திமதியையும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. அதை முடித்துவிட்டு திருச்செந்தூருக்கு செல்வதாக இருந்தது. எந்த காரணத்தினாலோ முருகனின் திருவுள்ளம் அது நடைபெறவில்லை. அந்த வருத்தம் இந்த 7 மாதங்களாக என்னுடைய மனத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது. அதை முருகப்பெருமான் இன்று தீர்த்து வைத்து விட்டான். இந்த திருப்புகழ் அமிர்த மழையில் நனைந்த பிறகும் இந்த சொற்பொழிவு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதினால் இந்த உரையை சிற்றுரையாக்கி முடிக்க விழைகிறேன். திருப்புகழில் வேதாந்தம். வேதாந்தம் அப்படின்ற சொல் நம்ம எல்லாருமே பரவலாக அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சொல். வேதாந்தம்னா என்ன? வேதம் என்ற வார்த்தை வித் அப்படின்ற தாத்துவிலிருந்து வருது. ஞானம் அதனுடைய அந்தம், முடிவு. ஞானம் முடியக்கூடிய இடம் ஆன பரம்பொருள் வேதாந்தம். அதை பற்றி சொல்லக்கூடியது வேதாந்தம். வேதம்னு நம்ம சொல்கிறது ரிக், யஜுர், சாம, அதர்வணம் சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அந்த வேதத்தினுடைய அந்திம பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த உபநிடதங்களுக்கும் வேதாந்தம் அப்படின்று பெயர். வேதாந்தம் என்று சொல்ல உடனேயே பல பேருடைய மனதில் அது ஆதிசங்கர பகவத்பாதாள் நிர்வாணம் பண்ணின அத்வைத வேதாந்தம் தான் அப்படின்னும் ஒரு எண்ணம் வர்றதுண்டு. ஆனால் அது அப்படி இல்லை. இறைவனையும் இந்த ஜீவாத்மாவையும் இணைக்கக்கூடிய இறைவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்துக்குத்தான் வேதாந்தம் அப்படின்னு பேர். இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன, இறைவனுடைய ஸ்வரூபம் என்ன, அதை சொல்ல முடியாது. தடஸ்த லட்சணமாக சொல்லலாம், இதுதான் ஸ்வரூபம் அப்படின்னு. ஸ்வரூப லட்சணத்தை சொல்கிறதுக்கு வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் தோற்று போய்விட்டன. ஏன்னா அது சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத. இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த திருப்புகழ் அந்த இசையையே நம்மளால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்படி இருக்கும்போது அதில் சொல்லப்பட்ட பொருளான அந்த பரம்பொருளை எப்படி வார்த்தையால் சொல்ல முடியும்? அதனால் ஸ்வரூப லட்சணமாக இறைவனை சொல்கிறதுக்கு வேதங்கள் முடியாமல் தோற்றுவிட்டன. அதனால் தட்டஸ்த லட்சணமாக சொல்லப்பட்ட ஸ்வரூபம் சச்சிதானந்தம். சத் என்றென்றைக்குமாக இருக்கக்கூடியவன், சித் சைத்தன்ய ஸ்வரூபமானவன், ஆனந்தமே வடிவானமான அந்த சச்சிதானந்த ஸ்வரூபனாகிய இறைவனையும் அதன் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மனுடைய நிலையையும், எதனால் ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து பிரிந்து அதை நோக்கி விழைகிறது, அதை சேரக்கூடிய இடம், அந்த ஆனந்த நிலையத்தை அடைய வேண்டிய பொருளை பற்றி சொல்கிறதுனால அதுக்கு வேதாந்தம் அப்படின்னு பேர். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உபநிடதங்கள் எத்தனையோ 1000 உபநிடதங்கள் இருந்தாலும் ஆதிசங்கர பகவத்பாதாள் அனுகிரகம் பண்ணின, பாஷ்யத்தினால் அனுகிரகம் பண்ணின ஈஷ, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, ஐத்திரேய, தைத்திரேய, சாந்தோக்கிய, பிரதாரண்யக்கன்னு சொல்லக்கூடிய 10 உபநிஷதங்களை தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம். அதற்கப்புறம் ராமானுஜர் வழியில் வந்த சில பெரிய ஆச்சாரியர்களும் மத்வரும் அதற்கு பாஷ்யங்கள் எழுதி இந்த ஒரு பெரிய வேதாந்த தத்துவத்தை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், சம்ஸ்கிருதத்தை முழுமையாக கற்று வேதாந்தத்திற்கு போகுவதற்கு முன் சாங்கிய, வைசேஷிக, நியாய, தர்க்க, பூர்வ மீமாம்சங்களை கசடர கற்றால்தான் வேதாந்தம் புரியும். அப்படிப்பட்ட அந்த பெரிய வேதாந்தமான கிரந்தங்களை வாசிக்கிறதுக்கு பகு பிரயாசை நம்ம பட வேண்டியிருக்கும். அது எல்லோராலும் முடியுமானா முடியாது. வேதாந்த ஸ்ரவணமோ பகவத்குணானு சிந்தனமோ வரும்பொழுது ஆல்ரெடி நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருப்போம். அந்த சமயத்தில் சம்ஸ்கிருதத்தில் அகாரத்துலேருந்து ஆரம்பித்து ஐவொன்றுள் இருக்குன்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப கடினம். அதுபடி பார்த்தா அப்போ எல்லாரும் வேதாந்த ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு அவளுக்கு வழியே இல்லையானா, அதனால்தான் பரம கருணையே வடிவான இறைவன் பல ஆச்சாரியர்களையும் மகனீயர்களையும் மகாபுருஷர்களையும் லோகத்துக்கு அனுப்பி அதை எல்லோரும் பயிலக்கூடிய வகையில் அந்தந்த பாஷைகளில் பண்ணியிருக்கான். அதில் மிகவும் மேலோங்கிய நிலையில் விளங்கக்கூடிய கிரந்தங்களில் ஒன்று திருப்புகழ். 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் எல்லாமே பரிசுத்தமான வேதாந்த கிரந்தங்கள் தான்.
வேதாந்தம்னு சொன்ன உடனேயுமே ஜீவாத்ம பரமாத்மா சம்பந்தத்தை சொல்லி அதை நமக்கு எடுத்து ஏம்பி இந்த ஜீவாத்மனை பரமாத்மனோடு இணைத்து வைப்பது. ஜீவாத்மன் பரமாத்மனோடு இரண்டரை கலப்பதா, அல்ல இறைவனுக்கு சதாசர்வகாலமும் அவனுடைய சரீரத்தில் ஒரு பாகமாக இருப்பதா, இல்லை அவனோடு இருந்து சேவை செய்து கொண்டிருப்பதான்றது அந்தந்த மதஸ்தருடைய தோன்றின மகாச்சாரியருடைய நியமனம். ஆனால் உபநிடதங்கள் படி பார்த்தால் அது ஜீவாத்ம பரமாத்மா சம்பந்தத்தை சொல்லுவது. அப்போ ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன, இறைவனுடைய ஸ்வரூபம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அபேத ஸ்ருதியை சொல்கிறது தான் வேதாந்தம். அப்படித்தான் திருப்புகள்லையும் அநேகமான கிரந்தங்கள் முதல்ல முத்தை திரு பத்தி திருநகைன்னு ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 1300 சொச்சம் பாடல்கள் அனைத்திலுமே இந்த வேதாந்த ரகசியங்கள் பொதிந்து கிடக்கு. அடியே நீங்கள் அழைச்ச போது பல கிரந்தங்களை வாசித்தேன். அந்த சமயத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார் உரை எழுதின சில புஸ்தங்களுடைய முன்னுரையை படிக்கும் பொழுது அவர் இதே கருத்தை சொல்கிறது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. வேதாந்த சிரவணம், வேதாந்தங்களில் சொல்லப்பட்ட அனைத்து கருத்துங்களும் இந்த திருப்புகழிலே அடங்கி இருக்கின்றன. அதை வெளிக்கொணர்ந்து நாம் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டு அந்த இறைவனிடம் நாம் அன்பு செலுத்தி அந்த கைவல்ய நிலையை அடைவோம். கைவல்யம்னு சொல்கிறது கேவலசிய ஞானம். இது கைவல்யன்றது ஒரு டெக்னிக்கல் பாரிபாஷிகமாக சொல்லலை, ஒரு கைவல்ய ஞானத்தை அடையக்கூடியது அதற்கு உதவுவது இந்த திருப்புகள். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு மூர்த்தியை வழிபடுகிறோம். சகுண பிரம்மமாக, பிரம்மம்னு வேதம் எதை சொல்கிறதோ அந்த வேதத்துக்கு அந்த ரூபத்துக்கு ஒரு ரூபம் கொடுக்கும் பொழுது பலவேறு தேவதைகளாக அது நம் கண்முன் நிற்கிறது. அந்தந்த சாதகனுடைய தகுதிக்கு ஏற்ப, அந்தந்த சாதகனுடைய நிலைக்கு ஏற்ப, அவனுடைய குணநலன்களுக்கு ஏற்ப, அவனுடைய பக்திக்கும் பாவனைக்கும் ஏற்ப சில பேருக்கு அது சுப்பிரமணியர், சில பேருக்கு அது ரங்கநாதர், சில பேருக்கு திருப்பதி பாலாஜி, சில பேருக்கு மகாதேவரான ஸ்ரீ சிவபெருமான். அப்படி பார்க்கும் பொழுது சுப்பிரமணியரை பற்றி அருணகிரிநாதர் எழுதின இந்த திருப்புகள் முழுக்க முழுக்க ஒரு வேதாந்த கிரந்தம். வேதாந்த கிரந்தன்றதை எப்படி ஆரம்பிக்கலான்னு சொன்னால் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலிருந்தே அது வேதாந்த கிரந்தம்னு தெரிகிறது. ஏன்னா எந்த ஆச்சாரிய புருஷர்களானாலும் சரி, ஆழ்வார்களானாலும் சரி, நாயன்மார்களானாலும் சரி, இல்லை எந்த சத்துக்களானாலும் சரி, அவர்கள் என்ன சொல்ல வராங்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்திருந்தால் தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தரம் ஓட விட்டு இந்த வேதாந்தத்தையும் ஒரு தரம் ஓட விட்டால் என்ன தெரியறதுன்னா, அருணகிரிநாதருடைய ஒரு பாடல் இருக்குது, எல்லோருக்கும் தெரிந்த பாடல், அருகுநுனி பனியனைய சிறிய துளி பெரியதூர் அகமாகி. அப்படி இருக்கக்கூடிய அந்த பாடலை மனசில் வச்சுட்டு பார்த்தால் இந்த ஜீவாத்மா பிறந்தது, பிறக்கும்போது தான் செய்த புண்ணிய பாவ கர்மங்களுக்கு ஏற்ப ஒரு தாய் தந்தையருக்கு மகனாக பிறக்கிறது. பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காரைக்காலமையாக சொல்கிற மாதிரி அது தன்னுடைய கர்மங்களுக்கு ஏற்ப அதற்கு உண்டான ஆசாபாசங்கள் இருக்கின்றன. அப்படியும் அருணகிரிநாதர் பிறந்தார். அவருடைய வினைக்கு ஏற்ப அவர் சிற்றின்பத்திலே நாட்டம் கொண்டார், செல்வ வளத்திலே புரண்டார். அந்த சிற்றின்ப நாட்டத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த சிற்றின்பத்திற்கு ஹேத்துவாக இந்த இந்திரியங்கள் பொய்த்து விட்டன. அந்த இந்திரியங்கள் எல்லாம் இறைவனுடைய லீலை. இந்த இறைவனுடைய லீலையினாலே பரம காருணிகனான கருணையே வடிவான அந்த முருகப்பெருமான் அவருக்கு அந்த வியாதியை கொடுத்து அந்த சிற்றின்பத்திற்கு ஹேத்துவான இந்திரியங்களை பொய்க்கச் செய்தான். பொய்த்ததன் மூலம் அவருக்கு இவர் திருவாசகத்தில் வர மாதிரி பால் நினைந்தோட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உருக்கி. ஊனினை உருக்கி அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய தேகம் உருகி போயிடும்னா மெலிந்து போய்டும்ன்ற எண்ணம் இல்லை, தேக அபிமான புத்தி போயிடும். தேகமே நான் தேகமே நான்றது இந்த சரீரம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய தோல் இத்தியாதிகளாலான சரீரம் நான்றது இந்த பெயரும் இன்னின்னாருக்கு புதல்வனும் இன்னென்ன படித்தவனும் இன்ன சொத்தும் சுகமும் உடையவனும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அபிமானம் போயிடும். அந்த தேகாபிமானத்தை ஒழித்து உள்ளொளி பெருக்கி அப்படி ஒரு நிலை வந்தது. அப்படி வந்த நிலைமையில் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த வல்லாளராஜா கட்டின கோபுரத்து மேலேருந்து கீழே விழுந்தார். அது ஒரு உபலக்ஷணம். உபலக்ஷணம்னு சொன்னால் இது எதுக்காக சொல்லணும்னா, தேக அபிமானத்தை துறந்தார். நாம் இவ்வளவு காலம் நேசித்த நம்முடைய தாயார் தந்தையாருக்கு மேலே, நம்முடைய உறவினர்களுக்கு மேலே, நம்முடைய குழந்தைகளுக்கு மேலே, நாம் படித்த படிப்புக்கு மேலே, நம்முடைய செல்வத்துக்கு மேலே, நாம் கொண்டிருக்கக்கூடிய அனைத்திற்கும் மேலே நாம் நேசிப்பது இந்த தேகத்தை. அந்த சரீர அபிமானம் போகும்பொழுது இறைவன் அங்கே ஆட்கொள்ளுகிறான். அப்படி ஆட்கொண்டு இறைவன் அவரை
தன் திருவடி நிழலில் ஏற்றுக்கொண்டான். பின்னர் அவர் 12 ஆண்டு காலம் தவம் செய்து அவன் முருகனையே பாடி நமக்கெல்லாம் உய்ய ஒரு வழிவகை செய்தார். அப்படிப்பட்ட அந்த அருணகிரிநாதருடைய வாழ்க்கை ஒரு ஜீவ யாத்திரை. ஒரு ஜீவாத்மா அப்படி பிறந்து சுக்கதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து, ஆழ்வார் சொல்கிற மாதிரி வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் விருந்தையர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர்தமுடு அவர்தனங்கலவியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வதோர் பெருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அப்படி எல்லாம் முடித்து இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடி நிழலை அணுகினார். அந்த ஜீவாத்மா அப்படி எல்லாம் முடித்து தேக அபிமானத்தை துறந்து தன்னைத்தான் மாய்த்து கொண்டு ஆத்மஹனனம், அதற்கு பேர். ஆச்சாரிய பாதாள் பாஷ்யத்தில் எடுக்கும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்ண, ஆத்மானம் நித்தியம் ஹந்தி. இறைவனை நாடாதவன், வேதாந்த சிரவணத்தை செய்யாதவன், இந்த சரீரத்திற்கு உண்டான கர்மங்களை செய்யாமல் ஒழிகிறவன் நித்தியப்படி ஆத்மாவை கொன்று கொண்டிருக்கிறான். நித்தியம் ஆத்மானம் ஹந்தின்னு. அப்படி அந்த ஆத்மாவை நித்தியம் கொன்று கொண்டிருந்த அந்த ஜீவாத்மா ஒரு நாள் இறையருளாலே ஞானம் வாய்க்கப் பெற்று அவனை சரணடைகிறான். இறைவன் அவனை தன்னுடைய திருவடி நிழலில் சேர்த்துக் கொள்கிறான். இந்த ஜீவாத்மாவுடைய யாத்திரை தான் நம்ம கண்ணு முன்னாடி அருணகிரிநாதருடைய ஒரு வாழ்வாக மலர்கிறது. அப்படி பார்த்தோமானால் நாம் இந்த பலவிதமான மாறுதல்களுக்கு பிறகு இந்த ஜீவாத்மா அடையக்கூடிய நிலையை தாண்டி இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்து அந்த கைவல்யத்தை அடைகிறோம். அப்போது இதில் இருந்து வேதாந்தம், அப்போ திருப்புகழ்னு சொல்லக்கூடியது அவருடைய வாழ்க்கையிலே ஜீவ யாத்திரை நிகழ்ந்திருக்கிறது. அது அவருடைய வாயிலே, அவருடைய திருவாயிலே அது ஒரு பெரிய காவியமாக, ஒரு பெரிய காப்பியமாக மலர்கிறது. அதுதான் நம்ம முதல்ல நம்ம உபநிடதம்னு பார்த்தோம். உபநிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன சொல்கின்றனவோ, உபநிடதத்தில் ஆச்சாரிய பாதாள் பாஷ்யம் பண்ணின உபநிடதங்கள் இருக்கக்கூடிய மந்திரங்கள் எந்த ஒரு பெரிய அரிய உண்மையை நமக்கு போதிக்கின்றனவோ அதே உண்மையை இந்த பெரியவர்களுடைய திருவாக்கிலும் நாம் காணலாம். ஒரு பாடல் திருப்புகழ், அந்த திருப்புகழ் நீங்கள் எல்லாரும் நாம் கேட்க பெற்றோம். அது அஃப்கோர்ஸ் ஆனந்தமயமாக ஒரு ரம்யமாக இருந்திருக்கும். இங்கே அடியேன் வாசிக்கிறேன். அகர முதல உரை செய்கின்ற திருப்புகழில் நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்வகர அரியதனை விசும்பின் புறத்திரையமெரித்த பெருமானும். நிகழும் வடிவினை முடிவில் ஒன்றென்றிருப்பதனை நிறைவு குறை ஒழிவர நிறைந்தெங்கு நிற்பதனை நிகர்வகர அரியதை விசும்பின் புறத்திரையமெரித்த பெருமானும். என்ன அருமையான வார்த்தை! முடிவில் ஒன்று என்று இருப்பதனை, அதுதான் அத்வைத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அத்வைத்தம்னா ஆச்சாரிய பாதாள் சங்கர பகவத்பாதாள் பண்ணின அந்த அத்வைத்த ஞானத்தை சொல்லலை, இரண்டரை கலந்து இருக்கும் நிலை, அதுக்கு தான் அத்வைத்தம்னு பேர். இதை இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு அரசன், அந்த அரசன்ட்டு ஒரு புலவன் போய் சொல்கிறான், உங்களை மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல விரும்பினவன் உங்களுக்கு இன்னொருத்தர் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நிகரான இன்னொருவர் கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நிகரான இன்னொருவர் கிடையாது அப்படின்னு சொன்னால், உங்களை போன்ற பராக்கிரமும் செல்வமும் சம்பத்துக்களும் சகலவிதமான சதுரங்க சைன்யங்களும் உடைய இன்னொருத்தன் கிடையாதுன்னு. அப்போது இந்த அரசனுடைய எல்லா விதமான பரிவாரங்களையும் எடுத்து பார்த்தா அரசன்றவன் ஒருத்தன், அந்த பரிவாரங்களையும் அரசனையும் பிரித்து பார்த்தா அது பல. இதுதான் வேதாந்தத்துலேயும் நாம் புரிஞ்சுக்கிறது. இறைவன் பார்க்கும்பொழுது அவனுடைய அடியார் குழாமோடுன்னு திருப்புகள்லேயே பல இடத்துல சொல்கிற மாதிரி, அடியாரோடு சேர்த்து பார்க்கும்போது இறைவன் ஒருவன். அதை பிரிக்க இயலாது. நம்ம பிரித்து நம்மளுடைய புரிதலுக்காக பார்க்கும் பொழுது அது பல. அப்படிப்பட்ட அந்த ஒன்றேயான பரபிரம்மம் நேக நானாஸ்தி கிஞ்சன, இதை விட இன்னொன்று வேறொன்று இல்லை. பிரதானிய உபனிஷதம் சொல்கிறது, த்விதீயாத்வை பயம் பவதி, இரண்டாவது ஒன்று என்று நினைத்து விட்டையானால் நீ ஒரு பயத்துக்கு அடி போட்டு விட்டாய், அடித்தளம் போட்டு விட்டாய். ஆக இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை, முடிந்த முடிவாக இருப்பது ஒன்று. அந்த ஒன்றேயான பரம்பொருளைத்தான் முடிவில் ஒன்றென்று இருப்பதனை, முடிவாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்று. அந்த பரம்பொருளுக்கு பலவேறுமான நாமரூபங்கள், பலவேறு அந்த பக்தனுடைய சாதகனுக்கனுடைய நிலைக்கு ஏற்ப பலவேறு விதமான பகவானுடைய லீலைகள். அப்போது இன்னும் மேலும் சொல்லப்போனால், நாம் மாண்டூக்கிய உபனிஷதம்னு ஒரு உபனிஷதம் இருக்கும், நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருவீங்க. மாண்டூக்கிய உபனிஷதத்தை பற்றி சொல்லும் பொழுது, மாண்டூக்கியம் ஏவ அலம், அதாவது ஒரு சன்னியாசிக்கு, ஒரு முற்றும் துறக்க விரும்புபவனுக்கு தியானம் பண்ணுறதுக்கு மாண்டூக்கிய உபனிஷதத்தை தவிர இன்னொரு உபனிஷதம் தேவையில்லைன்னு சொல்கிறது உண்டு. ஆச்சரியப்படும் வகையில் மாண்டூக்கிய உபனிஷதத்தில் வெறும் 18 மந்திரங்கள் தான் இருக்குது, ஜாஸ்தி மந்திரங்கள் கிடையாது. அதில் ஒரு மந்திரம், நாந்தப் பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் ந பிரஜானகனம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம் அதிருஷ்டம் அவ்யவகாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் பிரபஞ்சோபசமம் ஏகாத்ம பிரத்யசாரம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விஜ்ஞேய
ஆத்மனுடைய லட்சணத்தை பற்றி சொல்லும்போது அது பூரணமாக உணர்வு உள்ள நிலை, உணர்வு அற்ற நிலை, உணர்வு கடந்த நிலை, உணர்வே ஆன நிலை, பிரபஞ்ச உபசமம். இந்த உலகம் ஒடுங்கும் பொழுது எந்த நிலை இருக்குமோ அந்த லயமான நிலை, அதை அருணகிரிநாதர் அழகாக சொல்றார். நிறைவு குறைவு ஒழிவு அற நிறைந்து அங்கு நிற்பதனை. நிறைவாக குறைகள் ஒன்றுமென்றும் இன்றி அங்கு நிறைந்த பொருளாக நிற்பதனை நிகர்பகர அரியதை விசும்பின் புறத்திரயமெரித்த பெருமானம். அதாவது அந்த ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது உண்டு, ஆல் ஜேக்கல்ஸ் ஹவுல் அலைக்குன்னு. அதாவது பெரியவர்கள் எல்லோருடைய குரலும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நம்ம பாஷையினாலே, நம்முடைய அனுபவத்தினாலே, அதில் சொல்லப்பட்டக்கூடிய விதத்தினால் அது வேறு வேறாக தெரிந்தாலும், பாலை எந்த ஊரில் போய் பார்த்தாலும் அதனுடைய பாலுடைய குணங்கள் பாலுக்கு உண்டு. அது மாதிரி இந்த ஆத்ம ஞானிகள் அருணகிரிநாதர் போன்றவர்கள் சொல்ல அந்த பரம்பரையுடைய லட்சணங்களை பார்த்தோமானால் சிற்சில இடங்களில் சில வேறுபாடுகள் இருக்கலாமே எண்ணி அதில் ஒரு பெரிய விஷயத்தை நாம் வேறுபாட்டை கண்டுபிடித்து விட முடியாது. என்றால் அது ஆத்ம அனுபவம். அது அவருடைய ஸ்காலர்ஷிப்னாலேயோ இல்லை அவர்கள் ஏதோ புஸ்தகத்தை பார்த்து வந்த நூலறிவோ கிடையாது. அது நுண்ணறிவு, இறைவன் கொடுத்த அறிவானதுனால இங்கே திருப்புகழில் அதே வரியை நாம் பார்க்குறோம். நிறைவு குறைவு ஒழிவு அற நிறைந்து அங்கு நின்றதனை. எல்லா விதமான குறைகளும் நீங்கிய குறையொன்றும் இல்லாத கோவிந்தான் ஆண்டாள் சொன்ன மாதிரி எந்த குறைகளும் அற்ற நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் இரண்டற்ற நிலை, அபேதமான அந்த ஒரு பிரபஞ்ச நினைவு ஒடுங்கிய நிலையை இங்கே அவர் கூறுகிறார். இது மாண்டூக்கிய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதானமான ஒரு மந்திரத்தை ஒத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நிறைந்தங்கு நிற்பதனை. எல்லா இடத்திலும் நிறைந்தவன் இறைவன். இதை எல்லோருமே நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு தெரிந்த எந்த பாஷைகளில் பார்த்தாலும் சரி, ஹிந்தியமாக இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, இல்லை துளசி ராமாயணமான அவதியில் இருந்தாலும் சரி, மராட்டியான அபங்கங்களில் பார்த்தாலும் சரி, இறைவன் எங்கும் நிறைந்தவன். ஈஷாவாஸ்யம் எதக்கும் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மாகிருதக்கஸ்ய சித்தனம். ஈஷ ஆவாசியம், இறைவனால் இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. இறைவனால் இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஈஷாவாசியம் இதெங்கும் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத், அவனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் தேன தியக்தேன புஞ்சிதா, அந்த உலகத்தை, அந்த பிரபஞ்சன்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள். ஆகாஷாத் வாயு, வாயோ அக்னிஹி, அக்னி ராபஹா, அத்ய பிரதி பிருத்திவியா ஓஷதேகான்னு இந்த பஞ்சபூதங்கள்னால ஆனதுனால அதுக்கு பிரபஞ்சம் அப்படின்னு பேர். பஞ்ச அப்படின்னா விரிந்ததுன்னு ஒரு பொருள். அதனால் நன்றாக விரிந்து பெரிய, இன்றைக்கி சொல்கிறோம் மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ், அன்மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ், நம்மளால் கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு அறிவிகள் விஞ்ஞானிகளுடைய அறிவை தோற்கடிக்கும் அளவிற்கு விரிந்து இருக்கக்கூடியதனாலே இதற்கு பிரபஞ்சம்னு பேர். அந்த பிரபஞ்சத்தை, அந்த சுகபோகத்தை துறப்பதனால் மட்டுமே ஒருவன் மேலான நிலையை அடைய முடியும். நிறைந்தெங்கும் நிற்பதனை நிற்கின்ற இறைவன். அப்படி இறைவனுடைய குணத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, அது ஜீவாத்மனுடைய சொரூபத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, இது திருப்புகழில் அந்த கருத்துக்கள் முழுமையாக சந்தேகத்திற்கு இடமன்னியில் நிரம்பி வழுகின்றதை நாம் காணலாம். அடுத்த ஒரு திருப்புகழ். காரண காரிய லோக பிரபஞ்ச சோக மெலாமர வாழ்வர நம்மில் காசருவாரிமை ஞான வஞ்சற்றருளாதோ. காரண காரிய லோக பிரபஞ்ச சோக மெலாமர வாழ்வர நம்மில் காசருவாரிமை ஞானத வஞ்சற்றருளாதோ. காரண காரியம் என்ற கட்டு. நாம் எல்லோரும் இந்த காரியமாகிய கட்டுக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறோம். காரணம், காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம சொல்லலாம். இந்த காரணத்தினாலே இந்த சரீரம் வந்தது. நாம் செய்த பாப புண்ணிய கர்மங்களின் பலனாக இந்த சரீரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சரீரத்தை கொண்டு இன்னும் பாப புண்ணிய கர்மங்களை செய்து மற்றொரு சரீரத்தை பெறுவோம். ஆக இது ஒரு தி விஷியஸ் சர்க்கிள், அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கட்டிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அந்த பிரபஞ்ச சோகம் எல்லாம் அற. பிரபஞ்சம்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சோகம். இது பலரால் நாம் அனுபவத்தில் உணர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் சோகமானது. எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பகவத்கீதையில் பகவான் சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். அனித்யம் அசுக்கம் லோகம். இந்த லோகத்தை பற்றி சொல்லும்போது அதுக்கு வேறு எந்த அடைமொழியும் தரல. இந்த லோகத்தில் இந்த லோகத்தை பார், நான் பெரிய மலைகளை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், பெரிய மரங்களை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், எவ்வளோ விதமான நதிகளை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், கடலை சிருஷ்டி பண்ணியிருக்கேன், அலையை சிருஷ்டி பண்ணியிருக்கேன்னு ஈஸ்வரன் சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, அனித்யம் அசுகம் லோகம். இந்த லோகம் அனித்தியமானது, அசுக்கமானது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அருகுனி பனியனைய சிறியதொளி பெரியதோ ரோகமாகின்ற பாடலில் மிகவும் வினாவரியாக இந்த ஜீவ யாத்திரையை சொல்கிறார். அந்த யாத்திரையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த லோகம் அசுக்கமானதும் அனித்தியமானதும். அதாவது ஒரு உப்பால் ஒரு பெரிய உருண்டையை பண்ணி அந்த உருண்டையை எந்த இடத்துல இருந்து நாம் சுவைத்தாலும் அது உப்பு கரிக்கவே செய்யும். அதில் இனிப்பு எந்த இடத்துலேருந்தும் வராது. அது மாதிரி இந்த உலகம்
அனித்தியமும் அசுக்கமுமானது. ஏன் இறைவனால் சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த உலகம் எதற்காக இப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அது இறைவனுடைய லீலைன்றது பொதுவான ஒரு விஷயம். இன்னொன்று, இறைவனுடைய திருவடி தாமரைகளில் இருக்கக்கூடிய இந்த சுவையை வேறு எந்த பொருளுக்கும் இறைவனாலேயே கொடுக்க முடியாதது என்பது உண்மை. இறைவனுடைய திருவடி தாமரைகளில் இருக்கக்கூடிய அந்த சுவையை இன்புறுவதற்கு நாம் ஒரு வண்டாக மாறி அவனுடைய செந்திலாண்டவனின் செம்மலர் பாதங்களில் நம்மை ஆழ்த்தி இன்புறுவதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷய சுகமும் இந்த உலகத்தில் ஒரு உப்பு கரிப்பதாகவே இருக்கும். ஆக காரண காரிய லோக பிரபஞ்ச சோகம் எல்லாம் அற வாழ்வு உற. இதுதான் அத்வைத்த வேதாந்தமாகட்டும் எந்த வேதாந்தமாகட்டும் அதில் சொல்லப்படக்கூடிய வேதாந்தனுடைய முடிவான ஒரு பொருள் என்னென்னா ஆத்யந்த துக்க நிவர்த்தி அனந்த சுக பிராப்தி. ஆத்யந்த துக்க நிவர்த்தினா நாம் தெரியும், என்னதான் நாம் ரொம்ப சந்தோஷமாக நாம் நம்மை காண்பித்து கொண்டாலும் அப்போதைக்கு அப்போது சின்ன விஷயங்களில் நாம் இன்புற்றாலும் நம் மனத்தில் ஏதோ ஒரு சோகம் குடிக்கொண்டு தான் இருக்கிறது, அல்லது அந்த சோகம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து விடுகிறது. ஏனென்றால் அது இந்த உலகத்தினுடைய இயற்கை. அது எல்லாம் அற்று போக வேண்டுமானால் இந்த சம்சார பந்தத்திலிருந்து சம்சாரோ நாம ஜனன மரண பிரவாக, அந்த சம்சாரமாகிய கடலிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். வெளியில் வந்தால் அன்றி இந்த முழுமையான இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அப்படி பார்த்தோமானால் சோகம் அற வாழ்வுற ஆத்யந்த துக்க நிவர்த்தி அனந்த சுகப்பிராப்தி. எங்கும் எப்பொழுதும் ஆனந்தமயமான ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபனான அந்த இறைவனை அடைந்தால் ஒழிய இந்த துன்பக்கடலிலிருந்து நாம் மீள்வதற்கு முடியாது என்பது வேதாந்தத்தினுடைய நிர்ணயம். அதே போல தான் திருப்புகளிலும் இந்த சோகமர வாழ்வுற இருக்க வேண்டுமானால் அருள்வாயே, உன்னுடைய அருளை பொழிவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு உதாரணம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவருடைய கதைகள்லேருந்து சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு நாவிதன் இருந்தான். அவன் ராஜாவுக்கு அந்த சவர கைங்கரியத்தை பண்ணியிருந்தான். அப்படி பண்ணிகிட்ருக்க காலத்தில் அவன் திடீர்னு எங்கேயோ ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குரல் கேட்டது, உனக்கு 7 ஜாடி நிறைய தங்கம் வேணுமா அப்படின்னு. அவனுக்கு யாரையுமே 7 ஜாடி நிறைய தங்கம் வேணுமான்னு கேட்டால் உடனே ஆமான்னு தான் சொல்லுவான். அவனும் ஆமான்னு சொன்னான். அப்போ நீ உடனே வீட்டுக்கு போ, உன்னுடைய ரூமில் நான் ஆல்ரெடி வச்சுட்டேன், 7 ஜாடி நிறைய தங்கம் இருக்குது, நீ அனுபவிச்சு சந்தோஷமாக இருன்னு அந்த அசரீரி சொல்லித்து. அசரீரின்னா சரீரம் இல்லாததுக்கு அசரீரின்னு பேர். வானத்திலேருந்து ஏதோ ஒரு குரல் கேட்டது. அப்போது அவனும் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து பார்த்தான். வீட்டில் பார்த்தா 7 ஜாடி நிறைய தங்கம் இருக்குது. எல்லாத்தையும் திறந்து பார்த்தா, ஆனால் 7வது ஜாடியில் மட்டும் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது, பாதி தான் இருக்குதுல. பார்த்த உடனே எனக்கு இந்த 7வது ஜாடியில் ஏன் குறைச்சலாக இருக்க, ஒரு கால் நமக்கு கொடுத்த தேவதையோ இல்லை பேயோ பிசாசோ பூதமோ நமக்கு முழுசாக கொடுக்கல போல இருக்குது. அதனால் என்ன 6.5 ஜாடி இருக்குது, இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டு 7 ஜாடி ஆக்கிப்போம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு ராஜாவுக்கு தன்னுடைய கைங்கரியத்தை தொடர்ந்தான். இந்த 7வது ஜாடியை நிறைச்சுடணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதுவரையிலும் அவனுடைய மனசில் இல்லாத அந்த ஒரு பெரிய கிரீடினஸ், அந்த ஒரு இது வந்தது, பேராசை வந்தது. அந்த பேராசைக்காக வேண்டி ராஜாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வெளியில் போகிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தா. அதனால் கொஞ்சம் காசு கிடச்சிது. என்ன கிடைச்சாலும் தன் வீட்டில் இருந்தது தன்னுடைய நிலத்தை எல்லாத்தையும் விற்றான். தன்கிட்ட இருந்த கொஞ்சம் குண்டுமணி தங்கத்தையும் காசாக்கினா அதில் போட்டால் அது நிறையவே இல்லை. கொஞ்ச நாள் போச்சு. ராஜா பார்த்தார். ராஜா கேட்டார், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பா, ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளாக ரொம்ப சோகமாக இருக்கியே, ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை வருமானம் போடல அப்படின்னா. ராஜாவுக்கு என்ன அது 2 மடங்கு ஆக்கினார், 3 மடங்கு ஆக்கினார். ஆனாலும் அவன் எல்லாத்தையும் கொண்டு அந்த தங்கமாக்கி அந்த ஜாடியில் போச்சான். ஜாடி நிறையவே இல்லை. கொஞ்ச நாள் போச்சு. இவன் ராஜாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதும் சரியாக பண்ணுறதில்லை, மற்றவர்களுக்கும் பண்ணுறான். மிகவும் சோகமாக இருக்கிறத பார்த்து ராஜாவுக்கு பிடிபடலை. இவனை எப்படியாவது அவனுடைய இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றணும்னு நினச்சார். அப்போ அவர் கேட்டார், அவர் ராஜாவானதுனால பல அனுபவங்கள் அவருக்கு உண்டு. அவர் கேட்டார், உனக்கு அந்த பூதம் பிசாசு ஏதாவது 7 ஜாடி தங்கம் கொடுத்துதான்னு கேட்டார். அவன் ஆமான்னு சொன்னான். ஒரு நிமிஷம் பார், எனக்கு முன்னாடி நீ இப்போ வாங்குகிற சம்பளத்தில் கால்வாசி தான் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி வாங்கிட்டு இருக்க காலத்தில் எவ்வளவோ ஆனந்தமாக இருந்தேன். அவனை பார்த்து நானே ரொம்ப சந்தோஷப்படும்படியாகவும் உன்னை தினமும் பார்ப்பதற்கு நான் அபேட்சிச்சிருக்கும்படியாகவும் இருந்தது, உன்னுடைய ஆனந்தமயமான முகத்தை பார்ப்பதற்கு. அதை விட்டுட்டு இப்போ 4 மடங்கு சம்பளம் வாங்கியும் இன்னும் வெளியிலெல்லாம் வேலை பார்த்தும் உன்னுடைய ஆனந்தத்தை போக்கக்கூடியது என்னென்னா உன்னுடைய அந்த ஆசை, அந்த பேராசை. அது எதனால் வந்தது அப்படின்னா அது நிறைச்சிடணுன்ற ஆசையினால் வந்தது. அதனால் உடனே கொண்டு போய் எந்த இடத்துல இந்த குரலை கேட்டியோ அதே இடத்துல அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு வந்துடும், நிம்மதி யாருன்னு சொன்னான். அவனுக்கு அப்போது சரீரத்தினுடைய அந்த சுகிருதத்தை இழந்து
மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததுனால எல்லாத்தையும் கொண்டு போய் அதை தலையை சுற்றி துறை போட்டுட்டு வந்தான். அன்னையிலேருந்து நிம்மதியாக இருந்தான்னு சரித்திரம். இது எதுக்காகனா, நம்ம எப்படியாவது நம்ம ஏதாவது ஒன்று வெளியில் இருந்து கொண்டு வந்து இதை போட்டு இதை நிறைத்து விட வேண்டும் என்று முக்காலும் நாம் முயற்சி செய்கிறோம். அது முடியவே முடியாது, நடக்க முடியாத விஷயம். ஏனென்றால் ஜீவாத்மஸ்வரூபம் பூரணம். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. இது பூரணம், இதிலிருந்து எடுத்த பிறகும் இது பூரணம், பூரணத்திற்கு பிறகு பூரணமே எஞ்சி நிற்கிறதுன்றது வேதாந்த வாக்கியமானதுனால, முடிவான வேதாந்தத்தினுடைய ஒரு தீர்க்கமான முடிவானதுனால எதையும் கொண்டு இந்த ஆத்மனுடைய அந்த தேவையை நாம் நிறைவு செய்துவிட முடியாது. ஏனென்றால் இது முழுந்த முடிவாக இருக்கக்கூடிய, பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இன்னொரு விஷயத்தை கொடுத்து நாம் அதை பூரணமாக்க முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பூரணமாக நம் மனத்திற்குள்ளே, நம்மளுடைய ஹிருதய ஆகாசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை உணர்ந்தாலே போதுமானது, இது பூரணமான விஷயம் என்று. அதுதான் இந்திரிய சுகங்களுக்காக வேண்டி, வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி, நீங்கள் எத்தனையோ விதமான பெயர், புகழ், ஆசை, நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நாம் எப்படியாவது இதை சேர்த்து நம்மை நாம் சற்று மேலோக்கிக் கொள்வோம் என்று ஆசைப்படுகிறோம். அது நடக்க முடியாத ஒரு விஷயம். அதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தமயமான அந்த இறைவனை நாம் அறிந்தாலே நாம் எதை வாழ்வில் அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவோம், அதை அவன் கொடுத்து விடுவான். அதனால் இன்னொரு பொருளை கொண்டு இந்த அபூரணம் என்று நாம் நினைத்திருக்கக்கூடிய பூரணத்தை பூரணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினாலே நம்முடைய திருப்புகளில் சொல்கிற மாதிரியே அது காரண காரிய லோக பிரபஞ்ச சோகம் எல்லாம் அற வாழ்வு உற நம்மில் காசரு வாரிமை ஞானத்தை வஞ்சத் அருளாதோ. இப்போது இதே தான் பார்த்தோம்னா, அப்படி நாம் அடையக்கூடிய பொருள் என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தால், தத் விஷ்ணோஹோ பரமம் பதம், அந்த இறைவனுடைய திருவடியாக இருக்கும். அந்த இறைவனுடைய திருவடி அடைந்தால்தான், அடைந்த பொழுதில்தான் நாம் துக்கமற்றவர்களாக இருக்க முடியும். அதை தவிர வேறு எந்த ஒரு பொருளையும் கொண்டு இந்த மனத்திற்கு ஏற்படக்கூடிய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவை என்பதே நம்முடைய கற்பனை. இதுதான் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம். எத்தனையோ விதமான செல்வங்களை அவர் அனுபவித்திருந்தும், சிற்றின்பங்களை அவர் அனுபவித்து இருந்தும் அவர் அதனால் பூர்த்தி அடையவில்லை. ஏனென்றால் அவருக்கும் இறைவன் கொடுத்த அந்த மாயை, இறைவனுடைய லீலையினால் சிற்சில காலம் அவர் அந்த மாயை கட்டுக்குள் வைத்திருந்து உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக அவன் அந்த லீலையை புரிந்தான். அதனால் அதிலிருந்து வெளியில் வந்த பொழுது, இந்த தேகத்தை முற்றுமாக துறக்க அவர் தலைப்பட்ட பொழுதுதான் இறைவனுடைய திருவடி நிழலில் அவர் கால் பதித்த பின்புதான் அவர் அமரரானார். ஆக சிற்றின்பங்களும் சரி, எந்த விதமான இந்த இந்திரிய சேஷ்டைகளும் சரி, நமக்கு எந்த காலத்திலும் அவை பூரணத்துவத்தை கொடுத்து விடாது, நமக்கு துக்கத்தையே கொடுக்கும். மூணாவது, சடை மீது கங்கை வைத்து விடையேறு மெந்தை சுத்த தழல்மேனி என் சிரித்தோன்ற ஒரு திருப்புகளில், மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து திருத்த மருள்வோனே. மிடிதீர அண்டருக்கு மயிலேறி வஞ்சர் கொட்டம் வெளியாக வந்து தித்த மருள்வோனே. இதில் வெளி, இதுவும் சிதாகாசம். சிதாகாசம்னு நம்ம சொல்லக்கூடியது தஹராகாசம். அது பெரிய ஒரு விஷயமாக சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையையும், உபனிஷதங்களில் சொல்லப்பட்ட அந்த நிலையையும், அந்த ஆத்மானுபவம் ஒன்றாக இருக்கிறத பார்ப்போம். அதான் முக்திக்கொரு வித்துக்கு ஒரு பரன் என ஓதும். முக்திக்கொரு வித்துக்கொரு பரன் என ஓதும். அதுவும் அதுதான், அவனுடைய அந்த இறைவனுடைய திருவடி நிழலே நமக்கு அந்த பரமான நிழலை செய்ய வல்லது. அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த இந்திரிய சேஷ்டைகளிலிருந்து மனிதன் விலங்கி இறைவனுடைய திருவடி நிழலில் தஞ்சம் புகுந்து அவன் இறைவனுடைய திருவடி நிழலை தியானம் செய்யும் பொழுது அவன் அங்கே இரண்டர கலக்கிறான். யதோதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதர்கேவ பவதி ஏவம் முனேர் விஜானதா ஆத்மா பவதி கௌதமா. ஏன்னா ஆத்மாவுடைய லட்சணம் நம்ம என்ன சொன்னோம், முன்னாடி பார்த்தோம் மாண்டூக்கிய உபனிஷத்தில், இது கட்டோபனிஷத்தில் நம்ம பார்க்குறோம். நாந்த பிரக்ஞம் ந பகிஷ் பிரக்ஞம் ந பிரஜானகனம் ந பிரக்ஞம் நா பிரக்ஞம் அப்படின்னு பார்த்த சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யத்தே ச ஆத்மா. அப்படியாகிய எல்லா விதமான குணங்களையும் உடைய அந்த ஆத்மாவை நாம் அறிய வேண்டுமானால் இந்த சித்த மலம் விலக வேண்டும். அதுதான் மும்மலம் எரித்த மறையோனே. அந்த மலங்களையெல்லாம் சித்தத்தில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்கள் அரும்பொழுது அங்கே உள்ளுக்குள்ளே அந்த இறைவன் பிரகாசிக்கிறான். அந்த இறைவனோடு நாம் இரண்டர கலக்கிறோம். அதான் முடிவாக அடையக்கூடிய நிலை. திருப்புகளின் படியும் அதுதான், வேதாந்தத்தின் படியும் அதுதான், உபநிடதங்களின் படியும் அதுதான். அந்த இன்னொரு திருப்புகளில் அவர் சொல்கிறார், தீதும் பிடித்த வினையேதும் பொடித்துழ சீவன் சிவஸ்வரூபமேயாகி. இன்னொரு திருப்புகளில் வரும் சிவஸ்வரூபமேயாகி. அது
அப்பர் பெருமானுடைய ஒரு பாடல் கூட உண்டு. முன்னை அவனுடன் நாமம் கேட்டாள், பின்னை அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னம் அவனுடைய ஆரூர் கேட்டாள், பித்தன் அவனுக்கே பிச்சி ஆனாள். கடைசியில் அவருடைய பேரை உன்னுடைய பேர் என்னமான்னு கேட்டால் சிவன்னு சொன்னாளாம். இது நடந்தது உண்டு. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையிலும் இன்னும் பல அடியார்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்த நிலையில் அவர்கள் யார் என்று கேட்டால், இந்த ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட காளிதேவிக்கு பூஜை பண்ணுறச்சே அவர் பூஜை பண்ணிட்டு அம்மா நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றேன்னு சாப்பிட்ருவார். ஏன்னா அப்படி ஒரு இரண்டர கலந்த ஒரு நிலை. எப்படி அப்பர் பெருமான் சொல்கிறாரோ அவனுடைய பேர் என்னம்மான்னு கேட்டால் அந்த பெண் சொல்கிறா சிவன். ஏன்னா சிவத்தியானமே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுடைய சிவனுக்கும் அவளுக்கும் அந்த சாதகிக்கும் உண்டான பேதம் போய் அங்கே அபேத நிலை நிற்கிறது. அது மலம் அருந்த நிலை. மும்மலத்தையும் கழித்த இறைவன் அந்த ஒரு ஆனந்தமயமான தன் சொரூபமாகிய நிலையை அந்த ஜீவாத்மனுக்கு கொடுக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது கடைசியில் அந்த ஜீவாத்மன் எந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு உபநிதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. எந்த ஒரு வார்த்தையை கொண்டு அருணகிரிநாதர் தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை துவக்கினாரோ அந்த நிலை சாந்தம். சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யதே. சாந்தம் சாந்தம் அப்படின்னா நம்ம அது தமிழில் மொழிபெயர்த்தோமானா மௌனம் சொல்லுவோம். மௌனம் அப்படின்னா நம்ம வாய் பேசாமல் இருக்கிறதுக்கு மௌனம் அப்படின்னு பேர். மௌனம்ன்ற வார்த்தை மனம் லயமாக கூடிய நிலை மௌனம். அதை கை கால் பேசாமல் இருந்தால் இருந்த பெரியவா காஞ்சி பெரியவாள்லாம் இருந்தப்போ காஷ்ட மௌனமாக இருந்தப்பா. ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி காஷ்ட மௌனத்தில் இருப்பா. எப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. கஷ்ட மௌனத்தை ஆரம்பிச்சானா எப்போ முடியும் தெரியாது, என்ன பேசணும் தெரியாது, என்ன பேச வேண்டாம் தெரியாது, என்ன வேணும் தெரியாது, என்ன கைங்கரியம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலை அப்படின்னு சொன்னால் அந்த இந்திரியத்திலையும் தன்னுடைய இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பரமான நிலையில் இருந்த அந்த பெரியவர்கள்லாம். அப்படி அந்த காஷ்ட மௌனம், அந்த மௌனமும் அதற்கு மேலே மனோலயம் ஆகக்கூடிய நிலை, மனத்தை மேலான புத்தியில் அடங்கிய நிலை, அதற்கு மேற்பட்ட மௌனம். அதற்கு மேற்பட்ட மௌனம் சர்வம் ஒடுங்கி இறைவனில் கலந்த நிலை. அதான் சொல்கிறான் சும்மா இரு சொல்லற. சும்மா இரு சொல்லற என்றலுமே அப்படின்னு சொல்லதற்கு அந்த சும்மா இருன்ற வார்த்தைக்கு அத்வைதத்தில் ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அதை அப்படியே நம்ம மொழிபெயர்த்தோமானால் அதுக்கு தான் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். நைஷ்கர்மிய சித்தின்னா எந்த வேலையும் பண்ணணும்னு இல்லை. மேலே இருக்க நம்ம சிவாபினவ வித்யாதீர்த்தருடைய குருவாக இருந்த சந்திரசேகர பாரதிய சுவாமிகள் இருந்தார் ஜீவன் முக்தரா. அந்த நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா என்னென்னா எந்த விதமான வேலையும், அதாவது பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தை சொல்கிற மாதிரி கர்மண்ய அகர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷியேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மகிருத்து. அதாவது வேலை செய்பவன் அந்த எந்த விதமான வேலை செய்தாலும் நான் என்ற எண்ணம் இல்லாமல் அதுக்கு கர்த்திருவ புத்தி போகிறதுக்கு பேர் நைஷ்கர்மிய சித்தின்னு பேர். அதாவது அது எப்படின்னா கீ கொடுத்த பொம்மை மாதிரி இறைவனை வேலை பண்ண விட்டுடுறது. இப்போ நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வேலை பண்ணுறது ஆக்சுவலாக தப்பு. நம்ம வேலை பண்ணப்படக்கூடாது. இறைவன் நமக்குள்ளேருந்து வேலை பண்ணணும், நம்ம பேசாமல் இருக்கணும். இதான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு எச்சில் இலை மாதிரி எச்சில் இலை இப்போ கோவிலில் பிரசாதம் கொடுத்து அந்த எச்சில் இலையை தூக்கி போட்டால் இது காற்றுல அடித்து குப்பை மூட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் கோபுரத்துக்கு போகும், அதுக்கப்புறம் கோவில் வாசலையே வந்து விழும், அதுக்கப்புறம் ஏதோ அந்த மாதிரி அதுதான் நைஷ்கர்ம சித்தின்னு இருக்கக்கூடிய வேதாந்தம் சொல்லக்கூடிய ஒரு பரமான நிலை. அதுதான் சும்மா இரு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சாந்தம். சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யதே அப்படின்னு மனம் அற்ற நிலை, பூரண மௌனமாக இருக்கக்கூடிய நிலை. அதையும் சொல்கிறார் ஒரு திருப்புகழில், சலில லிபியன சனனமும் மலம் இனி உன் அடியாரோடு ஒரு வழிபடகிரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயே. இனி உன் அடியாரோடு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயே. உபனிஷதம் பார்த்தோம், கட்டோபனிஷதம் எச்சேத் வாங் மனசி பாக்யா தத்யச்சே ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி நியச்சே தத்யச்சே சாந்த ஆத்மனி. அந்த அகநாட்டம் உடையவன் பேச்சை மனத்தில் ஒடுக்க வேண்டும். மனத்தை விழிப்புற்ற புத்தியிலும் புத்தியை மகிமை வாய்ந்த ஆன்மாவிலும் ஒடுக்கி ஆன்மாவை அமைதியின் இருப்பிடமான இறைவனில் ஒடுக்க வேண்டும். அப்போ சும்மா இருக்கிறதுன்றது இறைவனை உள்ள வேலைப்பட்டு நாம் சும்மா இருக்கக்கூடிய நிலை, இறைவனோடு ஒன்றிய நிலை. அதாவது நம்ம சொல்லுவோம், இப்போ இந்த இது இருக்காருன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவம் இங்கே இருக்குது. அந்த திருவுருவம் உள்ளே இருக்குது. யாருக்கும் உன்னுடைய கண்களும் அதில் போட்டிருக்கக்கூடிய ஃப்ரேமில் படவே இல்லை. ஏன்னா திருவுருவம் தான் நம்ம கண்ணை பறிக்கிறது. அதே மாதிரி இது இறைவன் இருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். அந்த திருவுருவத்தை இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கான், அவ்வளோதான். அந்த திருவுருவத்துக்கு தான் எல்லாம் நடக்கிறது. அந்த திருவுருவத்தை தான் நாம் பார்க்குறோம். அந்த ஃப்ரேமுக்கு எந்த விதமான ஒரு வேல்யூவும் இல்லாத மாதிரி, அந்த ஃப்ரேம் எதுவும் தனிச்சையாக செய்ய முடியாத மாதிரி, அந்த ஃப்ரேமுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத மாதிரி, எல்லாம் நாம் எல்லாருமே பரதந்திரர்கள் தான். ஈஸ்வரன் மட்டும்தான் சுதந்திரன். இது வைஷ்ணவ பரிபாஷையாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்கோ. எல்லா லாங்குவேஜ்லேயும் அப்படி தான். ஈஸ்வரன் மட்டும்தான் பரதந்திரன். அவனுக்கு மட்டும்தான் தான் விரும்பியதை செய்யவும் அழிக்கவும் காக்கவும் அனுகிரகிக்கவும் உரிமை உண்டு. நாம் எல்லாரும் அவனுக்கு கீழே
பரதந்திரர்கள் தான், அவன் மட்டும்தான் சுதந்திரன். அதனால் அந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு கீழே நாம் பரதந்திரமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் மௌனம். அந்த மாதிரி ஒரு மௌனத்தை தான் திருப்புகழில் பல இடங்கள்லையும் அருணகிரிநாதர் சொல்கிறார். கடைசியிலன்னா இந்த சுருக்க உரையினுடைய கடைசியில் சொல்ல விழையிறது பிரார்த்தனை. இது எல்லாம் தெரிஞ்சு இந்த ஜீவாத்மா ஐம்புலனாகிய கட்டுக்களில் இருந்து மாயில் அடிபட்டு சிக்கி தவித்து கடைசியில் இறைவனை சரணடைஞ்சு அது என்ன கேட்குறதுன்னா, எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. இதுக்கு அப்படியே நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம தாய்மான சுவாமிகள் எடுத்தால் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே, அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி. அதனால தான் அவர் எங்கேயோ ஒரு அரசன் அவருக்கு போர்வை போர்த்தினா அது ஏதோ ஒரு பிச்சைக்கார அம்மாவுக்கு அவர் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய கண்களுக்கு எல்லாமே அகிலாண்டேஸ்வரி தான். அவருக்குள்ளே இந்த அம்மா பிக்ஷை எடுத்திருக்கக்கூடியவள், இவள் மகாராணி, இவள் இளவரசி அப்படின்னு எந்த விதமான பேதமும் இல்லாத பேத நிலையை அவர் அடைஞ்சவரானதுனால அவர் நம்ம என்ன பரவலாக சொல்லிப்போம் அப்படின்னா, அம்பாள் அகிலாண்டேஸ்வரி காட்சி கொடுத்தா போத்தினார் கிடையவே கிடையாது. அந்த நின்றுக்கக்கூடிய குளிரில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண் அவருக்கு அகிலாண்டேஸ்வரியாக தெரிந்தாள். அந்த மாதிரியான ஒரு அபேதமான நிலை அது எப்போ வரும் அப்படின்னா, இதய பாவனாதீதம் அருள்வாயே. பாவனம் அப்படின்னு சொன்னால் சித்த சுத்தி. ஆதிசங்கர பகவத்பாதாள் கூட விவேக சூடாமணியில் சொல்லுவார், சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்தையே. அதாவது இந்த சித்த சுத்திக்காக வேண்டி தான் நாம் எல்லா விதமான சேவையும் கைங்கரியும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் அதுக்கு தான் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால அடையக்கூடிய பெரிய பொருள் என்னன்னா சித்தசுத்தி. சித்தசுத்தி ஆனால் என்ன ஆகும்? சித்தசுத்தி ஆனால் என்ன ஆகும்னா, ஒரு கண்ணாடியை தொடச்சா என்ன ஆகுமோ அது ஆகும். ஒரு கண்ணாடியில் வாயே பருதி காயில். அப்போது ஃபைனலாக அவர் சொல்கிறச்சே அந்த அப்போது சித்தசுத்தி அடைஞ்சதுன்னா ஆத்மஸ்வரூபம் தெரியும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை பகவத்கீதை என்ன சொல்கிறது? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாப்போ நசோஷயதி மாருதா. இதை இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, அதை ஒடுக்க முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை கொளுத்த முடியாது அப்படின்லாம் சொல்கிறது. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒருவன் உணர்கிறான். அந்த ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் அது பிரத்யேகாத்ம தர்சனமா இல்லை பகவானோட ஒன்றா வேறையா பாதியா இல்லை கைங்கரியமான்றதை அப்புறம் பார்த்துப்போம். இப்போது அவன் முதல்ல அந்த பிரத்யேக தர்சனத்தை அடையணும்னா அந்த ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு தெரியறத பகவத்கீதையில் என்ன சொல்லித்தோ, பிரம்மசூத்திர பாஷ்யங்களில் என்ன சொல்லித்தோ அதே வார்த்தை எந்த விதமான ஒரு அக்ஷரம் இந்த பக்கம் அந்த பக்கம் பிசகாமல் சொல்கிறார். பருதி காயில் வாடாது, வடவை மூளில் வேகாது, பவனம் வீசில் வீழாது, பறவை சூழில் ஆளாது, படைகள் மோதில் மாயாது, பரஞான வீடேது புகழ்வாயே. இப்படி எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாத ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு புகழ்வாயே, தந்து அருள்வாயே அப்படின்னு பகவத்கீதையிலையும் பகவதாதி புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் உபநிடதங்களையும் சொல்லப்பட்ட மேலான ஒரு பரஞானமான ஒரு விஷயத்துக்கு ஒரு கிரந்தம் திருப்புகழ். அது ஸ்தோத்திர கிரந்தமாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்தோத்திர கிரந்தமாக கேட்கும் பொழுது எல்லார் கண்ணிலையும் ஒரு காஷ்டம், ஒரு கல், ஒரு கூழாங்கல், இந்த ஒரு மைக்கு கூட கண்டு இருந்தால் ஆழும். அந்த மாதிரியான ஒரு இன்பத் தமிழை நாம் சுவைச்சோம். ஆனால் அதற்கும் மீறி அதில் சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை மேலே எடுத்துக்கொண்டு போகப்பட்ட விஷயம். 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லி இந்த சுருக்கத்தை நிறைவு பண்ணிக்கிறேன். திருப்புகழ்ன்ற கிரந்தம் 16,000 கிரந்தங்கள் இருக்கிறதா பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் 1300 சொச்சம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த 1300 சொச்சம் கிரந்தங்கள்லையும் எடுத்து பார்த்தா இப்படி நம்ம ஆறுமுக பெருமானுக்கு 6 முகங்கள் நம்ம சொல்கிறோமோ, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றுன்னு 6 முகங்கள் நம்ம சொல்கிற மாதிரி அதை 6ஆக பிரிக்கலாம். அதில் முதல்ல நாம் சொல்லப்பட்ட விஷயம் ஈஸ்வர ஸ்வரூப தியானம். அந்த திருப்புகளுடைய மொத்த கிரந்தத்தையும் எடுத்து பிரித்து பார்த்தோமானால் ஈஸ்வர ஸ்வரூப தியானம். ஈஸ்வர ஸ்வரூப தியானம்னா இங்கே கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கும்பொழுது இன்னும் திருச்செந்தூர் கோவில் கர்ப்பகிரகத்திலே இருந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்தது. அதை மாதிரி பகவானுக்கு வேல் இருக்குது, மயில் இருக்குது, அந்த துவஜத்தில் சேவல் இருக்குது, இந்த வள்ளி தெய்வானை இருக்காங்க, அங்கே இந்த மாதிரி அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க, அவருடைய மகுடம் இருக்குது, ஹாரம் இருக்குது, ரத்னம் இருக்குன்னு ஈஸ்வர ஸ்வரூப தியானம். அந்த ஈஸ்வர ஸ்வரூப தியானம் எதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னா, சொன்னது வாஸ்தவம். திருப்புகழ் எடுத்து பார்த்தா இந்த விஷயங்கள் 6 விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு சொன்னேனே, அது ஈஸ்வர ஸ்வரூபத்தை எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, நாம் போலியாக நினைத்திருக்கக்கூடிய ரத்தம், மஜ்ஜை, மாம்சம், எலும்பு, இன்னும் எத்தனையோ அசிங்கமான விஷயங்களை வாஸ்தவம் அது சத்தியம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த போலி ஸ்வரூபத்தை மறக்கிறதுக்காக ஈஸ்வர ஸ்வரூப தியானம். 2 பராக்கிரமம்.
அவர் வந்து திரும்பி திரும்பி அசுரனை அழிச்சார், அவரை பொடி பண்ணினார், இவரை பொடி பண்ணினார், அதை தவிடு பண்ணினார்னு நிறைய விதமான பராக்கிரமங்களை சொல்லித்தே எதுக்கு அப்படின்னு சொன்னால், நாம் சரணாகதி பண்ணக்கூடிய இறைவன் நம்மை காக்க வல்லவன்ற நம்பிக்கை நம்முடைய இந்த ஹிருதயத்தில், நம்முடைய ஜீவாத்மாவுடைய சாதகனுடைய ஹிருதயத்தில் வர்றதுக்காக வேண்டி பராக்கிரமம் வர்றதுக்காக வேண்டி சொல்லியிருக்குன்றதுனால அவர் கல்பனைன்னு சொன்னான்ற அர்த்தம் இல்லை, நமக்கு வரணுன்றது புரியறதுக்காக வேண்டி சொன்னார்னு அதுக்கு அர்த்தம். அதனால அந்த பராக்கிரமத்தை அதனால் சொல்லியிருக்கு. மூணாவது பஞ்சம் இந்திரியங்களின் சேஷ்டை. அதையும் பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். மேலை வீடுகள் கீழே வீடுகள்னு அதை வந்து பெரியவர்களை உதாசீனப்படுத்துறதாகட்டும், இந்த ஜீவ யாத்திரையில் இந்த ஜீவாத்மா சிற்றின்பத்தில் கிடந்ததாகட்டும், எதற்காக சொல்லியிருக்குன்னா நம்மளுடைய இப்போதைய நிலை நமக்கு தெரியறதுக்கு. நம்ம நினச்சிப்போம் நம்ம ஏதோ கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டே நோ பெருசாக எல்லாம் பண்ணிட்டா நம்மளுடைய ஸ்வரூபம் மாறிடும். நம்ம ஸ்வரூபம் மாறலை. அகங்காரம் மமகாராதிகள் நமக்குள்ளே இருந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தும் பொழுது நம்ம அதை மீறி போலியான ஒரு நாம் அதுக்கு அலினேஷன் பேர், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நாம் கல்பனை பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. உன்னுடைய மனம் இந்த நிலையில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனம் காமக்ரோதாதிகள் தான் உழன்று கொண்டிருக்கிறது. இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டனவோ அத்தனை விஷயங்களும் நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி அந்த பஞ்சபூதங்களுடைய பஞ்சேந்திரியங்களுடைய சேஷ்டை. அதற்கடுத்தது சொல்லப்பட்டது பிரம்மஸ்வரூபம், ஆனந்த வடிவினனே அப்படின்னு, சச்சிதானந்த ஸ்வரூபனின் எத்தனையோ இடங்களில் உப்புறமெறி செய்தவனை பற்றி எவ்வளோ சொல்லும் பொழுது அத்தனையும் இதைத்தான் நீ அடையப் போகிறாய், இந்த திருவடி தாமரைகளைத்தான் நீ அடையப் போகிறாய், அதுதான் உனக்கு இலக்குன்னு நமக்கு சொல்லித்து அந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு தெரியணும். ஜீவாத்மனுடைய ஸ்வரூபம் தெரியணும், அந்த அபேதம் தெரியணும், அந்த பிரம்மஸ்வரூபம் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது லீலா தியானம். வள்ளியை மனம் புரிந்தது. அங்கே இந்த மாதிரி எத்தனையோ விதமான லீலைகளை, தாரகாசுரனை கொன்றது, இந்த மாதிரி எத்தனையோ குன்றுருவ வேல் வாங்கி நின்றது, இந்த மாதிரி லீலைகளை சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்திரிய சேஷ்டை அடங்கும். அதற்காக வேண்டி அவனுடைய லீலா தியானம். ஆறாவது, எல்லாற்றுக்கும் மேலே இறைவனை கைப்பூப்பி நாம் பண்ணக்கூடியது சரணாகதி. அந்த சரணாகதி பண்ணும் பொழுதுதான் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், இறைவன் நம்மை அவன்தான் ஆட்டுவிக்கிறான். அவன் கீழ் வெறும் பதுமைகளாகவே பொம்மைகளாகவே நாம் இருக்கிறோம் என்று நாம் உணர்றதுக்காக வேண்டி சரணாகதி. அதுக்காக தான் பெரியவர்கள்லாம் வீட்டில் நமஸ்காரம் பண்ண சொல்கிறது. எதுக்குன்னா, உனக்கு மேலேயும் பெரியவங்க இருக்காங்க, நீ நமஸ்காரம் பண்ணி தான் பணிவு வரும். அந்த காலத்திலலாம் பார்க்குறச்சு இந்த வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தோம்னா பழைய வீடுகள்லாம் போனால் தலையில் முட்டிக்கும், அப்புறம் தேய்ச்சிப்போம். அது எதுக்காகனா உனக்கு பணிவு வேணும். ஏன்னா பணிவு இருந்தால்தான் மேலே எந்த விதமான ஒரு லௌகிக காரியங்களுக்கோ ஆன்மீக காரியங்களுக்கோ போக முடியும். இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடையிறதுக்காக வேண்டி அருள்வாயே, புகழ்வாயே, தருவாயே, நின்றாயேன்னு சொல்லக்கூடிய சரணாகதி. இப்படி 6 விதமாக அதை நாம் என்னுடைய சிறிய ஞானத்திற்கு ஏற்ற மாதிரி பிரித்தோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு வேதாந்த கிரந்தம் அது எல்லாருக்கும் நமக்கு புரியும்படியாக அந்த தமிழ் பாஷையில் இருக்குது. அதுக்கு மேலே பெரியவங்கள்லாம் அதை அதுக்கு அனுகிரக பாஷணமும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் புஸ்தகங்களாக கிடைக்கிறது. அதனால் நாம் பெரிய பண்ணின பாக்கியம். நமக்கு சம்ஸ்கிருதம் தெரியலேனோ, இல்லை நியாய வைசேஷிக்க அதெல்லாம் தெரியலை அப்படின்னு சொன்னோம். இப்போது எத்தனையோ விதமான வாக்கியார்த்த வித்வத் சதஸ்லாம் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரியலை. அதனால் பரமான விஷயம் நமக்கு தெரியலனோ நம்ம எந்த விதமான காரணத்தை கொண்டும் வருத்தப்படாமல் இருப்பதற்காகவோ என்னவோ அந்த கருணையே வடிவான இறைவன் இந்த மாதிரி பல தமிழ் கிரந்தங்களை பண்ணியிருக்கான். பல ஆழ்வாராச்சாரர்களை, நாயன்மார்களையும், பல அருணகிரிநாதரை போன்ற மகான்களையும் படைத்து அவர்கள் வாழ்க்கையிலேயே அதை நடத்தி காட்டி அதை பண்ணியிருக்கான். அதனால் இந்த மாதிரியான ஒரு கோவிலே வடிவாக இருக்கக்கூடிய அந்த செந்திலாண்டனுடைய சந்நிதியில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருமையுடன் இனதரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், பெருமை மிகு திருவடியை போற்றி புகழ வேண்டும். சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, உண்முகச் செய்வமணி ஷண்முகத்தை உமணி தென்முகத் தெய்வமணியே. நன்றி, வணக்கம். என்று இப்பொழுது எனக்கு புரிகிறது. மாண்டூக உபனிஷத்தையும் திருப்புகழையும் எவ்வாறு இணைத்து அழகாக திருப்புகழில் வேதாந்தம் என்பதை அருகுநுனி அகரமுதல என்று தொடங்கும் பாடல்கள், தோளோடு மூடிய கூரையை நம்பி காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் அற வாழ்வுற நம்பில் எல்லாவற்றையும் சுவாமிஜி கூறினார் என்றால் அவர் பெயர் புத்திதானந்தஜி. எனக்கு தோன்றுகிறது அவரை ஒருவாறு கேட்கலாமா? புத்தி தானம் த ஜி என்று கேட்கலாம் என்று தோன்றுகிறது. தானம் கொடுத்தால் அவர்களுக்கு அந்த புத்தியில் அறிவு நிறைந்துவிடும், நம்மளை போல் இல்லை. அவ்வளவு சிறப்பாக வேதாந்தத்தை கூறிய திரு புத்திதானந்தாஜி அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்களையும்
நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.